ஆண்டவர் வந்து நான் உன்னோடு வருவேன் அப்படின்னா அநேக இடங்களில் ஆண்டவர் எழுதி இருக்கிறார். நான் உன் கூட இருப்பேன், இந்த பிரச்சனையில உன் கூட வருவேன், எல்லா நேரத்திலும் இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு நிறைய இடங்களிலே காமனா ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நான் உன் கூட வருவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா இந்த இடத்துல மட்டும் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், எகிப்திற்கு வருவேன். ஏன் அப்படின்னா இந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த எகிப்திற்கு போகிறதற்கு ரொம்ப பயப்படுறாரு. தேசமெல்லாம் பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப இவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் நிறைய செத்து போயிருச்சு. இவர்கள் போடுகிற விவசாயம் எதுவுமே சரியா வரல. அந்த 7 வருடம் உலக நாடுகளுக்கெல்லாம் பஞ்சமான நாட்கள். அப்போ ஆகாரம் இல்லாததுனால இந்த யாக்கோபோடு கூட கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருக்கிறாங்க. 70 பேருக்கும் இவர் தான் ஆகாரம் கொடுக்கணும். அப்போ எகிப்திலே தானியங்கள் உண்டு என்று கேள்விப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புறாரு. அந்த பிள்ளைங்க அங்க போய் எகிப்தில் இருக்கிற தானியங்களை எல்லாம் வாங்கிட்டு வராங்க. இவங்க சாப்பிடுறாங்க. அந்த தானியம் முடியும் போது திரும்ப 2வது டைம் போறாங்க. போகும்போது யோசேப்பு அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய தம்பி ஆகிய பென்யமீனை கூப்பிடாம நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஆகாரம் நான் தரமாட்டேன், உங்க தம்பியை நீங்க கூட்டிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா யோசேப்பு தன்னுடைய தகப்பனை விட்டு போனதற்கு பிற்பாடு பிறந்தவன் தான் பென்யமீன். இந்த பென்யமீனுடைய அவன் இறக்கும் போதே அம்மாவும் இறந்துட்டாங்க. அதனால தன்னுடைய சகோதரன் மேல அவனுக்கு பார்க்கணும்னு ஒரு பாசம் வருது. அப்போ நன்றாய் கவனிங்கள், இந்த தகப்பனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பென்யமீனை நான் அனுப்ப முடியாதுப்பா, ஏற்கனவே நான் ஒரு பையனை இழந்துட்டேன், ஒரு பையன் என்ன விட்டு போயிட்டான், பென்யமீனை நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தா நீங்க அங்க ஆகாரம் வாங்கவே போக வேண்டாம். இப்படியே இவங்க என்ன பண்றாங்கன்னா, சாப்பாடு இல்லாம இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபைட் பண்றாங்க. இந்த பாருங்க, நாங்க பென்யமீனை பத்திரமா கூட்டிட்டு வரோம், இப்ப சாப்பாடு இல்லாம நாங்க எல்லாம் சாகுறோம்ல, பென்யமீனை அனுப்ப மாட்டீங்களா? அவங்க அப்பா தன்னுடைய பையனை எகிப்திற்கு துக்கத்தோட அனுப்புவாரு. இல்லைன்னா நம்ம செத்துருவோம், சாப்பாடு இல்லாம செத்துருவோம். அப்போ யாக்கோபுனுடைய மனசுல எகிப்து அப்படின்னாலே அது போக வேண்டாம், அது போகக்கூடாத இடம். ஏன் அப்படி அவர் மனசுல நினைச்சார் அப்படின்னா, நீங்கள் வேதத்தை எகிப்தில் புரட்டி பார்த்தால் ஆபிரகாம் ஆண்டவருடைய அந்த எகிப்திற்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜனங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுவான். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 10வது 11வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆபிரகாம் எகிப்து தேசத்துல போகும்போது அவன் பயப்படுறதை குறித்து, அந்த ஜனங்களை குறித்து பயப்படுறது குறித்து 12ஆம் அதிகாரத்தில் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்தின் பஞ்சம் கொடிதாயிருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். கவனிங்க, எகிப்து தேசத்திற்கு இவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஏற்கனவே அவர் போயிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ண போறாருன்னா, பயப்பட்டுட்டே உள்ள போறாரு. ஏமா, இந்த தேசத்துக்குள்ள வந்துட்டோம், நீ பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்க, நான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கிறேன், ஒருவேளை இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன கொன்னுட்டு உன்னை உயிரோட வைப்பாங்க, அதனால நீ வந்து என்னுடைய மனைவின்னு சொல்லாத, சகோதரின்னு சொல்லுன்னா அந்த இடத்துல பொய் சொல்றான். ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன், ஆண்டவரோட பேசினவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஒரு மனுஷனாலேயே எகிப்து தேசத்துல அவ்வளவு பயப்படாம உள்ள நுழைய முடியல. ஏன் அப்படின்னா எகிப்து தேசத்துல இருக்கிற ஜனங்கள் கொடுமையானவர்களா இருந்தார்கள். அவங்களுக்கு உன்னை அடையணும்னு நினைச்சாங்கன்னா யாரை சாகடிக்கிறதுலயும் அவங்க தயங்க மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு இடத்திற்கு என் பிள்ளை உயிரோடு இருக்கிறான்ற செய்தி எனக்கு சந்தோஷமா இருக்குது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இப்ப வந்து சொல்றாங்க, அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், ஆண்டவர் அவனை ரொம்ப பெரிய அளவுல உயர்த்தி வச்சிருக்கிறாரு, பாருங்கப்பா அவன் அனுப்பிவிட்ட குதிரையை பாருங்கப்பா, அவன் அனுப்பிவிட்ட வண்டிகள் எல்லாம் பாருங்கப்பா, இப்போ கையோட நம்ம எல்லாரையுமே கூட்டிட்டு போக சொன்னா நம்ம அழகா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இப்ப இங்க பஞ்சம், தன்னுடைய தகப்பனை தன்னுடைய மகனை 14 வருடமா அவங்க அப்பா இழந்தாரு. யோசேப்புக்கு பல வர்ண அங்கி போட்டு அழகு பார்த்தவர். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, காணாம போன ஒரு பையன் 14 வருஷம் தாண்டி உயிரோட இருக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தி கேள்விப்படுறோம். அதுவும் ரொம்ப பெரிய போஸ்டிங்ல இருக்கிறான்னு கேள்விப்படுறோம். அந்த நாட்டையே அவன் தான் ஆளுறான்னு கேள்விப்படுறோம். அவன் போகிறதற்கு வண்டி வாகனம் எல்லாமே அனுப்பி இருக்கிறான். நீங்களும் நானுமா இருந்தா எதையாவது யோசிப்போமா? எதையாவது யோசிப்போமா? 1% கூட யோசிக்க மாட்டோம். ஏறுப்பா 14 வருஷம் தாண்டி என் பிள்ளை உயிரோடு இருக்கானா, அதுவும் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, கிளம்பு கிளம்பு கிளம்பு, ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது, நம்ம போய் அவனோட செட்டில் ஆயிடுவோம். ஆனா வேதம் சொல்லுது, அந்த சந்தோஷமான செய்தியை யாக்கோபால சந்தோஷமா எடுக்கவே முடியல. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ண ஆண்டவரே,
இதுவரைக்கும் உமக்கு பிரியம் இல்லாத எங்கெங்கயோ நான் போனேன், நானா ஓனா நிறைய டிசைட் பண்ணேன். ஆனா நான் இப்ப ரொம்ப வயது சென்றவன், இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள என் மரணம் இருக்க போகுது. எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. நான் சாகிற நேரத்துல என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, சாராய் அவங்க கல்லறையில என்ன அடக்கம் பண்ணப்படணும். ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல நான் ஒருவேளை எகிப்திற்கு போய் அங்க சூழ்நிலை சரியில்லைன்னா பெரிய அங்கலாய்ப்பும் பெரிய பயமும் அவனுடைய இருதயத்துல இருக்கும்போது, இப்ப கர்த்தர் அவன் பலி செலுத்தும் போது இறங்கி வர்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, யாக்கோபே, நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட எகிப்து தேசத்திற்கு வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர், உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்கலாம். நான் தனியா தான் போகணுமோ, நான் எப்படி தனியா இதை நான் ஓவர் கம் பண்ண போறேன், நான் எப்படி தனியா வாழ போறேன், என் எதிர்காலம் என்ன, என் வாழ்க்கை என்ன, என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, என் பிள்ளையோட யாருமே இல்லையே, என் பொண்ணோட யாருமே இல்லையே, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் வீட்டுல இருந்தா கூட தனியா தான் பாஸ்டர் இருக்கிறேன், நான் படுக்கை அறைக்கு போனா கூட தனியா தான் பாஸ்டர் படுக்கிறேன். ஆயிரக்கணக்கான எண்ணங்களிலே நீங்கள் எப்படி உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிர்காலத்தை எதிர்கொள்றதுன்னு உங்களுக்கு ஒருவேளை பயமா இருக்கலாம், பயமா இருக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர், நான் அடுத்த உயர்வு, அடுத்த பதவி, அடுத்த பொறுப்பு, இல்லைன்னா உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், இதெல்லாம் நினைக்கும் போது அடுத்து நான் எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன், இன்னும் நான் போகிற காரியம் ரொம்ப சோதனையா இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி அவ வாழ்வா, இப்படி பெரிய நெகட்டிவ் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கலாம். ஆனா இந்த 15வது நாள் கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நீ எகிப்திற்கே போனாலும் நான் உன்னோடு வருவேன், நீ எகிப்திற்கு போனாலும் நான் உன்னோடு கூட வருவேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளையோடு நான் வருவேன். இந்த உலகத்தில் இருக்கிற அம்மா, அப்பா, சொந்தம், நண்பர் யாருமே உன்னோடு கூட வராவிட்டாலும் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன். ஆசீர்வாதத்துல உங்களோட வர்றதற்கு 1000 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க, உயர்வுல உங்களோட வர்றதற்கு 1000 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்க கூட வந்தாங்க, சந்தோஷத்துல உங்க கூட நிறைய பேர் வந்தாங்க, வெற்றியில உங்க கூட நிறைய பேர் வந்தாங்க, உங்க பாக்கெட்ல பணம் இருக்கும் போது உங்களோட நிறைய பேர் வந்தாங்க, நீங்க சந்தோஷப்படும் போது உங்க கூட நிறைய பேர் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நெருக்கமான ஒரு பிரச்சனையில இந்த நீங்க போற பாதை கடினமா இருக்குது. இன்னைக்கு யாரையாவது உதவிக்கு அழைச்சா யாருமே வரமாட்டேன், நான் வரமாட்டேன், உன் பாடு நீ பார்த்துக்கோ, உன் பிரச்சனை நீ பார்த்துக்கோ, நான் எப்படி உன் கூட வருவேன், என்னால வர முடியாது. அப்ப நீங்க நினைக்கலாம், சந்தோஷத்துல எத்தனையோ பேர் என் கூட வந்தாங்களே, துக்கத்துல என் கூட வர்றதற்கு ஒருத்தர் கூட இல்லையான்னு நீங்க எதிர்பார்த்த இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா சிஸ்டர், பிரதர், எங்க அன்பு தாயே, தகப்பனே, கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த பாதையில உன் கூட நான் வருவேன், உன் சொந்தக்காரன் வராம இருந்தாலும் நான் உன் கூட வருவேன், நீ நம்பினவர்கள் வராவிட்டாலும் இந்த தேவையில என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க கூட வருவார் என்றால் அது எகிப்தாய் இருந்தாலுமே அது கானானாய் மாற்றப்படும், அது நரகமாய் இருந்தாலுமே அது பரலோகமாய் மாற்றப்படும், அது கஷ்டமான பாதையாய் இருந்தாலுமே அது லகுவாக்கப்படும். அதுல ஒன்றுமே இல்லை என்றாலும் உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஏனென்றால் கர்த்தர் உன் கூட வர்றாரு. கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் ஹalleluya ஹalleluya ரப்பலா தேஹரம் ரோதலரா சம்தன ரோஹபபா, நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். கானானுக்கு மட்டுமல்ல, எகிப்திற்கே என்னோடு கூட வருகிறவர். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்க கூட இயேசு வர்றாரு, அந்த ஆபரேஷன்ல இயேசு உங்க கூட வர்றாரு. ஹalleluya. அந்த கடன்காரனுக்கு முன்னாக இயேசு உங்களுக்கு வர்றாரு, அந்த ஜாமீன் அந்த இடத்துல இயேசு உங்களுக்காக நிற்பார், இயேசு அந்த இடத்துல உங்களுக்காக பரிந்து பேசுவார், அந்த பேங்குக்குள்ள இயேசு உங்களுக்காக வருவார், அந்த நெருக்கமான சூழ்நிலையில இயேசு உங்களோடு வருவார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பில் இயேசு உங்களோடு கூட வருவார். உங்களுடைய சரீரம் பலவீனப்படும் போது இயேசு உங்களோடு கூட வருவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் மேல நீங்க ஆண்டவரை அறிஞ்சுக்கணும். எப்படி அறிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் கானானுக்கு மட்டும் நம்ம கூட வர்றவர் அல்ல. இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேர் எப்ப நம்ம கூட வருவாங்கன்னா, கானானுனா மட்டும்தான் நம்ம கூட வருவாங்க. கானான் அப்படின்னா வந்துருவாங்க. கானான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், செழிப்பான இடம், ஒரு சந்தோஷமான இடம். ஆனா கஷ்டம், பிரச்சனை, யாருக்காவது ஒருத்தர் நீங்க பேசணும், எனக்காக ஜாமீன் கையெழுத்து போடணும்,
எனக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வர முடியுமா? எனக்காக ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பாங்க. சென்னையிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மருத்துவத்தை படித்து முடித்து டாக்டரான ஒரு பையன் மருத்துவத்தை படித்து கொண்டிருக்கும் போது ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அப்போ அவன் படிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய நண்பனுக்கு அவனுக்கு ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துருச்சு. அப்போ அந்த வாக்குவாதம் முத்தி போய் கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த பையனை வந்து அவன் கொன்னுட்டான். அந்த பையன் கொன்னுட்டான். அது ஒரு பெரிய பிரச்சனையா நீங்கள் கூட நிறைய பேர் பேப்பர்ல கூட வாசிச்சிருக்க முடியும். அப்போ அவன் கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான்னா அவனுடைய உடம்ப வந்து அவன் பாட்டா கட் பண்ணி பேக்கில் வச்சு அவன் டிராவல் பண்ற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதாக போட்டுட்டு போனான். கடைசியில் போலீஸ் அதை அவனை கண்டுபிடிச்சா அவனுடைய பெயர் டேவிட். அவனுடைய அம்மா அப்பா 2 பேரும் ஊழியம் செய்தவன். அவன் இந்த மாதிரி கொண்டுட்டான். அப்போ எல்லாருமே உலகமே அவனை பார்த்து கொந்தளிச்சிருச்சு. இல்லை நீ ரொம்ப மோசமானவன், உண்மையில அவன் மோசமானவன் தான், அப்படி பண்ணியிருக்க கூடாது. அப்போ அவனுக்கு தூக்கு தண்டனை கைதியை ஆகிற அளவுக்கு எல்லாருமே பேசிட்டாங்க. இவனை விடுதலை ஆக்கக்கூடாது, இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடாது. ஆனா என்னதான் உலகம் அப்படி நியாயம் தீர்த்தாலும் பெத்த பிள்ளைய அந்த பிள்ளைய அவங்க அம்மா அப்பா இழந்துட்டாங்க. அது ஒரு கொடுமையானது. அவங்க அம்மா அப்பாவுடைய இறுதி ரொம்ப வருத்தப்படும். ஆனா இந்த பையன் அப்படி சொன்னா இனி திரும்பி எப்படி அவன் பண்ணாம இருக்குப்பான். ஆனா பெத்த அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளை தூக்குல தொங்குறத சாகிறத ஒரே பையன் எப்படி அவங்களால பொறுத்துக்க முடியும்? ஆனாலும் முழங்கால் படிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்துல சொன்னாங்களா, ஆண்டவரே எங்க பிள்ளை செஞ்சது தப்பு தான், நாங்க அதை ஒத்துக்கிறோம், பட் அவனை வந்து கொல்றது எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? ஆனா ஒண்ணு, உங்களுக்கு என் பிள்ளைய கொடுக்க வேணாம்னா எடுத்துருங்க. அந்த அம்மா அப்பாவுக்காக அழுது அவங்க சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணாங்களாமா அவங்க. ஆனா தன்னுடைய பிள்ளைக்காக திறப்புல நின்றாங்க. அப்போ எல்லாரிடத்துலையும் போய் நிறைய பேரிடத்துல என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான், என் பிள்ளை மனம் திரும்பிட்டான், என் பிள்ளை இப்போ வந்து இயேசுவை ஏத்துக்கிட்டான், இனி செய்ய மாட்டான்றான். இந்த ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா? ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா? அவங்க போகிற இடத்துல எல்லாம் சொன்னாங்களாமா, உன் பிள்ளைக்காக வாதாட நாங்க வரமாட்டோம். எத்தனையோ பேரை கூப்பிட்டு உண்மையிலே நம்மளா இருந்தா கூட போக மாட்டோங்க. நம்ம எப்படி போவோம்? ஒரு கொடுமையா ஒருத்தனை கொண்டிருக்கிறான், அவனுக்காக நம்ம வக்காலத்து வாங்குவோமா, வழக்காடுவோமா? முடியாது. நம்ம போக மாட்டோம். யாருமே போகல. ஆனா அவங்க டெய்லி முழங்காலிட்டு ஜெபம் பண்ணாங்க. திடீர்னு ஒரு ஜட்ஜ் வந்தாரு. அவனை பார்த்து அவன் இடத்துல பேசினாரு. ஒரு 1 மணி நேரம் பேசும்போது இனி அவனால பிரச்சனை வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவனுக்கு அந்த தண்டனையை குறைத்து அவன் படிச்சுட்டு இருக்கிறத அதை வச்சு, இவன் படிக்கிற பையன் அப்படின்னு வச்சு அவனுடைய அந்த ஜெயிலில் இருக்கிற வருஷங்களை குறைச்சு இன்றைக்கு அந்த பையனை ஜீவனோட ஆண்டவர் காப்பாற்றினார். ஆமென். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறாரு. நான் சொல்றேன், எப்படி ஒரு அம்மா அப்பாவுடைய மனம் பித்து மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் என் இயேசு அப்பாவுடைய மனமும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாவம் பண்ணும்போது ஆண்டவருடைய இருதயம் கடினமானது உண்மைதான். ஆனா அந்த பாவத்திற்காக மனம் திரும்பி அழும்போது ஆண்டவருடைய இருதயம் அப்படியே இளகிருச்சு. அவங்களுக்காக கர்த்தர் அவர்களுக்காக இறங்கினார். நான் நம்புறேன், ஒருவேளை உங்கள் பாவத்து நிமித்தமாய் கர்த்தர் உங்கள் மேல கோபமா இருக்கலாம், உங்களை ஆண்டவர் உங்களை அந்த பாதைக்குள்ள நடத்தி இருக்கலாம், நீங்க தான் காரணமா இருக்கலாம். ஆனா இந்த 21 நாளும் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்துல வந்து கர்த்தர் சமூகத்துல கையேந்தி நின்று என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரை தப்பு பண்ணேன், என் சூழ்நிலை அப்படி பண்ணிருச்சு ஆண்டவரேன்னு கர்த்தர் சமூகத்துல வந்து நிற்கும் போது என் ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்காக இறங்கி மறுபடியும் உங்கள் தலையின் மேல ஆசீர்வாதத்தை வைப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் தான் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னோடு கூட கானானுக்கு மட்டுமல்ல எகிப்திற்கும் வருவேன். ஹல்லேலூயா. கானான்ல இருக்கும்போது இயேசு உங்களோட வந்தார், உங்களை சந்தோஷப்படுத்தினார். இப்போ உங்க பாதை எகிப்து. கர்த்தர் சொல்றாரு, டோன்ட் வரி, நீ வரி பண்ணிக்காத, நான் உன் கூட வருவேன், நான் கூட வருவேன். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார். அப்படின்னா வேதத்திலேயே ஆண்டவர் வந்து சென்ற 3 இடங்கள், ஆண்டவர் ஒரு 3 சூழ்நிலையில 3 பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடந்து போறார். அதை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறு பெற்றது. சூளையை சாதாரணமாய் சூடாகுவதை விட பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாகும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளான புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வையோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாய் இருந்தபடினாலும்
அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்றும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னியின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களா அக்னியிலே போட்டோம் என்றார். அதற்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாகிறதை காண்கிறேன். அவனின் ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றார். கரங்களை தட்டி ஹalleluya. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுடைய தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ராஜாவுக்கு முன்பாக வைராக்கியமாய் நிற்கிறார்கள். எல்லாருமே ஆண்டவரை தூசிச்சாலும், ஆண்டவருக்கு முன்னாடி மற்ற விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்னாலும் நாங்க நிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய வைராக்கியத்தை எடுத்தாங்க. அப்போ 7 மடங்கு அக்னி சூளை அப்படியே பெருசாக்கப்படுது. அவர்களை கட்டி கொண்டு போன பலசாலியான புருஷர்கள் போகிற இடத்திலே செத்து விழுந்தார்களாமா. அந்த அக்னியினுடைய தாக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க எரிஞ்ச வீடுகளை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த எரிஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீடுகளில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உருகும், அந்த வெப்பம் தாங்க முடியாம. அப்போ அந்த 7 மடங்கு அக்னி சூளை ஏத்தின உடனே கொண்டு போய் போட போனவங்க அப்படியே செத்துட்டாங்களாமா. ஆனா வேதம் சொல்லுது, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ 3 பேரையும் அக்னி சூளைக்குள்ள போட்டாங்க. கர்த்தர் அவர்களுக்கு 4வது நபராக தேவன் அங்கே அவர்களோடு இருந்தார். என் தேவனாகிய கர்த்தர் அக்கினி சூளையிலே அவர்களோடு கூட போனார். அப்படின்னா அக்கினி சூளை என்கிறது யாரும் போக முடியாத ஒரு இடம். நினைச்சா கூட இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவராலும் போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு போனா அவர்களுக்கும் சாவு வர்றது நிச்சயம். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய யாரோ ஒருத்தர் இதே போல ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க கடந்து போகலாம். பாஸ்டர், நான் கடந்து போகிற சூழ்நிலையிலே யாருமே உதவி செய்ய வர முடியாது, யாருமே என்னை காப்பாற்ற முடியாது, அக்கினி சுவாலை. அப்படி யாராவது எனக்காக வந்தால், எனக்காக அந்த இடத்துல கிரியை செய்யணும்னு நினைச்சா அவங்களும் என் கூட சேர்ந்து மடிஞ்சு போவாங்க. எனக்கு யாரு உதவி செய்ய வந்தாலும் அவர்கள் வெற்றியோடு திரும்பி வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நான் கடந்து போறேன். அதனாலதான் எங்க அக்காவை நான் கூப்பிடல, அதனாலதான் எங்க அம்மா அப்பாவை நான் கூப்பிடல, அதனாலதான் என் சொந்தக்காரங்களை கூப்பிடல. நான் என்ன செய்வேன் என்றே தெரியல. தற்கொலை செய்வதுதான் வழி அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் பேசுகிறாரு, யாருமே வர முடியாத இடத்திற்கு உன்னோடு நான் வருவேன், உன்னோடு நான் வருவேன். நம்பர் 1, முதலாவது எகிப்திற்கு உன்னோடு வருவேன் என்று சொன்ன கர்த்தர் முதலாவது ஒரு வார்த்தையை பேசுகிறார். யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே நானே உன்னோடு கூட வருவேன். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் நம்புறேன். நீங்க யாரும் வர முடியாத அந்த மகனுடைய பிரச்சனையில கர்த்தர் வருகிறார். யாரும் வர முடியாத அந்த சூழ்நிலையில இயேசு வருகிறார். பாஸ்டர், யாருமே அந்த இடத்துல வர முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் அதுல மாண்டு போயிருவாங்க. நான் யாரையும் சிக்க வைக்கிறதுக்கு நான் விரும்பல, நான் யாரையும் மாட்டி விடுறதுக்கு விரும்பல. என்னை எப்படி தூக்கி எடுக்க முடியும்? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன். ஹalleluya. கர்த்தர் வருகிறவர், அக்கினி சூளையிலே வருகிறவர். ஆமென். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்து இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்து இருந்தார். சுட்டெரிக்கும் பானி துளியாய் என்னை நனைத்தார். சொல்லு, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கையமால தட்டி, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். இயேசுவே, என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு
சாத்தானை சமுத்திரம் விழுந்துமே. ஆவியினால் சாத்தானை சமுத்திரம் விழுந்துமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். இயேசுவே இயேசுவே சொல்லுவோம், அறிக்கை செய்வோம். அவரே இயேசுவே. கையை உயர்த்தி சொல்லு, நீரே நீரே என்னை காண்பவர், நீரே. அழுது கொண்டே நீரே காண்பவர், நீரே. விசுவாசத்தோடு நீரே. கேபியோ சூளை நேருவோ, இயேசு என்னை காத்திடுவா. அவரே அவரே நீரே என்னை காப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, அப்படியே அறிக்கை செஞ்சுட்டு உங்க சத்தம் அப்படியே வந்து ஜெபமா கர்த்தர் சமூகத்துல போய் இரக்கத்தை சம்பாரிச்சிடட்டும். என் பிள்ளைய நீரே காப்பவர், நீரே என் குடும்பத்தை காப்பவர், நீரே என் தொழிலை காப்பவர், நீரே என் வருமானத்தை காப்பவர், நீரே என் எதிர்காலத்தை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களோட கூட இருந்தாலும் யாருமே வர முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா வரும். தங்கமான தகப்பனார் இருக்கலாம், ரொம்ப அழகா நேசிக்கக்கூடிய தாயார் இருக்கலாம். ஆனா சில பாதைகளுக்குள்ள உங்களை கர்த்தர் நடத்தும் போது கண்டிப்பா யாருமே உங்க கூட வர முடியாது. அது அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்மளை நேசிக்கிற யாருமே நமக்காக வாதாடவோ வழக்காடவோ முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கண்டிப்பா நம்ம அது நிறைய பேர் அந்த பாதையில் நம்ம கடந்து போவோம். ஆசைப்பட்டா கூட யாரும் வந்து இந்த இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக யார் நிற்க முடியும்? உன்னை காப்பாற்றணும்னு ஆசை இருக்குப்பா, பட் என்ன செய்ய முடியாது. பக்கத்துல போனாலே செத்து விழுந்துடுறாங்களே. நானும் செத்து போயிடுவேன், என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நான் நம்புறேன், அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இருந்தா நான் சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல யாருமே வர முடியாட்டாலும் என் இயேசுவால வர முடியும். அதனால தற்கொலை பண்ணிக்க வேண்டாம், அதனால மரணம் அடைஞ்சிட வேண்டாம். சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் ஹோப்லெஸ் அப்படின்றாங்கல்ல, நான் ஹெல்ப்லெஸ் ஆயிட்டேன், எனக்கு யாராலுமே ஹெல்ப் பண்ண முடியாது பாஸ்டர், யாரு நினைச்சாலும் முடியாது பாஸ்டர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நிறைய பேர் சூசைட் பண்ற தாட்டே அவங்களுக்கு வருது. நான் பேசாம செத்துறேன், நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன்ல, நான் இனியா உயிரோட இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் என் இயேசு நுழைய முடியாத இடம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. என் இயேசு வர முடியாத இடம்னு ஒண்ணுமே இல்லை. என் இயேசுவால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணும் இல்லை. என் இயேசுவால காப்பாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. என் இயேசுவால ஆசீர்வதிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னோடு கூட யாரும் வர முடியாத இடத்துல வருவே. நீ எகிப்திற்கு போறதுக்கு பயப்பட வேண்டாம் மகனே, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். நீ நினைக்கிறது மாதிரியே உன் பிள்ளையாகிய யோசேப்பு அவனுடைய கையினாலே உன் கண்ணை மூடுவான். நீ கவலைப்படாத. நீ எந்த இடத்துல உன்னை அடக்கம் பண்ணணும்னு நினைச்சியோ அதே இடத்துல உன்னை அடக்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே பாத்தீங்கன்னா கரெக்டா யாக்கோபு எகிப்திற்கு போறாரு, 12 பிள்ளைகளும் அங்க இருக்காங்க, எல்லாரையுமே பிளஸ் பண்றாரு. எல்லாரும் ஆசீர்வதிச்சு முடிச்ச உடனே அவ்வளவுதான், இதோ தன்னுடைய தகப்பனார் ஜீவித்து போறாருன்னு பிள்ளைக்கு அறிவிக்கப்படுது. உடனே யோசேப்பு தனக்கு பிறந்த பிள்ளைங்க 2 பேரையும் கொண்டு போய் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி நிக்கிறான், நிறுத்துறான். அப்பா, எனக்கு இந்த ஊர்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க. அப்ப சொல்றாரு, நான் உன்னையே பார்ப்பேன்னு நினைக்கல, ஆனா உன் பிள்ளைகளையும் பார்த்துட்டேனேடா. ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியாய் அந்த 2 பிள்ளைகளுடைய தலை மேல கையை வச்சு பிளஸ் பண்ணி வேதம் சொல்லுது, அங்கே யாக்கோபு ஜீவித்து போனான். அப்படியே தன்னுடைய பையன் யோசேப்பு கையை எடுத்து கண்ணை மூடி எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி,
எங்க அப்பா என்னதான் இருந்தாலும் ஆண்டவரோட நடந்தாரு. எங்க அப்பா ஒண்ணு மட்டும்தான் ஆசைப்பட்டாரு, ஆபிரகாம் தனக்கு மனைவிக்காக சாராய்க்காக வாங்கின மக்பேலா அப்படின்னு அந்த குகையில அவர் அடக்கம் பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிவாரத்தோட. அதான் யாக்கோபுக்கு நடந்தது மாதிரி ஒரு அடக்க ஆராதனை இந்த உலகத்திலே இன்னும் யாருக்கும் நடந்ததே இல்லை. அந்த அளவுக்கு கிராண்ட் அடக்க ஆராதனை, குதிரைகள் ரதங்கள் பெரிய பரிவாரத்தோட அங்க எகிப்திலே போடுகிற கந்த வர்க்கங்களை எல்லாம் போட்டு அவரை அப்படியே அடக்கம் பண்ணாங்க. இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக யாருமே வர முடியாத இடத்துக்கு இயேசு வருவார். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளலாமா? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 16வது வசனத்தை சேர்ந்து அதுக்கு முன்னாடி கூட வாசிக்கலாம். நீயும் 15வது வசனத்திலிருந்து, நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாய், அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நான் முதல் விசை உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியாரெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னொரு விசை, நான் முதல் விசை உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகளெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இப்போ ஒரு பெரிய சூழ்நிலை வருகிறது. என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக ஜனங்கள் தங்களுடைய ஜீவனையே கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. அதான் ஒரு ஊழியக்காரன் சில நேரத்தில் ரொம்ப நன்றாக ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியக்காரனை நேசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் அவருக்காக செய்வாங்க. அப்போ அந்த காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னுடைய கண்களை பிடுங்கி கொடுக்கறதுக்கு கூட ஜனங்கள் ரெடியா இருந்தாங்களாம். இப்ப கண்ணை கேளுங்கய்யா, நாங்க பிடிங்கி தரோம். சரீரத்தில் ஏதாவது அவயவங்கள், அந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த அளவுக்கு நேசித்தார்கள். அந்த அளவுக்கு அவன் மிகப்பெரிய தேவனுடைய மனுஷனா இருந்தான். ஆனா இந்த அவர் அற்புதம் பண்ணினாரு, அடையாளங்கள் நடந்துச்சு, செய்தி கொடுத்தாரு, ஜனங்கள் விடுதலையாக்கப்படுறாங்க. அப்போ அவருக்காக கண்ணை பிடுங்கி கொடுக்கறது கூட ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா இப்போ சிச்சுவேஷன் அப்படியே மாறிடுச்சு. அவரையே அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஆண்டவர் அவருடைய கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. சரி, அவனுடைய ரத்த சாட்சி இந்த உலகத்துல பெரிய அற்புதத்தை கொண்டு வரணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ ராஜாவினிடத்திலே பெரிய தலைவனுக்கு முன்பாக ஒரு கைதியை போல நிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே பைபிள் சொல்லுது, நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஒரு நாள் கண்ணை கூட பிடிங்கி கொடுக்குறேன்னு சொன்னவங்க, ஒரு நாள் சாகிற வரைக்கும் அவங்க கூட இருப்போம்னு சொன்னவங்க, ஒரு நாள் என்ன வேணாலும் கேளுங்கன்னு சொன்னவங்க, எல்லாரும் கைவிட்டார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு உங்களோடு கூட எங்க வருவார் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் எல்லாருமே உங்களை கைவிடும் போது இயேசு உங்களோடு கூட வருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதனால மனிதர்கள் கைவிடுகிறதை நினைத்து நீங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புற எல்லாருமே கண்டிப்பா நீங்க கைவிடப்படத்தான் செய்வீங்க. மனுஷனை நம்புறத தயவு செய்து நீங்கள் விட்டு விட வேண்டும். நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்பாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எதற்காகவும் எந்த மனுஷனையும் எப்பொழுதுமே நம்பாதீங்க. அந்த நேரத்தில் நீங்க நம்புகிற நேரத்தில் ஒருவேளை அவங்களுக்கு சிச்சுவேஷன் சரியா இருக்கும், ஆனா நீங்க உதவி தேவைப்படும் போது அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்காது. அப்போ மனுஷனை நம்பி நம்பி எத்தனையோ பாடு அனுபவிச்சோம். இன்னைக்கும் சிலர் என்னன்னா அதுலதான் வீக்கா இருக்காங்க, அதுலதான் ரொம்ப வீக்னஸா இருக்காங்க. பாருங்க, ஏற்கனவே 10 இடத்துல மனுஷனை நம்பி ஏமாந்துருப்பாங்க, 10 இடத்துல மனுஷனை நம்பி மனுஷன் ஏமாத்திருப்பான். இப்போ அவ்வளவு அடி வாங்கிட்டு அவ்வளவு ஏமாந்துட்டாரு, 11வது இடத்துல இன்னொரு மனுஷனை நம்பிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு செய்வாங்க, இவனை இல்ல. மனுஷனை நம்புற நேரத்துல கர்த்தரை நம்புங்க. உங்களை நீங்க நம்புங்க, உங்களுடைய உழைப்பை நம்புங்க. நான் நம்புற ஆண்டவர் உங்களை எட்டாத உயரத்துல கொண்டு போய் வைப்பார்.
இன்னொருத்தர் தருவாரு, இன்னொருத்தர் தூக்கி விடுவாரு, இன்னொருத்தர் எப்படியாவது எனக்கு செய்வாரு. இல்லை 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 இல்லை, மனுஷனை நம்பவே கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கலாம். ஏன்னா நான் நம்பி எல்லாரும் என்ன கைவிட்டாங்க பாஸ்டர். இப்ப எல்லாராலையும் கைவிட்டப்பட ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். யாரும் என் கூட வரதுக்கு ரெடியா இல்லை. ஆனா இயேசு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட வருவேன். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? என்னாகமம் 16ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, என்னாகம புஸ்தகம், ஸ்தோத்திரம், என்னாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, லேவிக்கு பிறந்த இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு தலைவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி நின்று. நீங்க இன்னொரு வசனத்தை, 4வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். கவனிங்க, இந்த இடத்துல ஒரு 250 பேரை கோராகு அப்படின்ற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் எழும்பி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, எப்படி அது உங்களுக்கு மட்டும் ஊழியத்தை கொடுப்பீங்க, எங்களுக்கு ஊழியம் கொடுக்க மாட்டீங்களா? அப்ப அந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு மோசையினுடைய காலத்துல இருந்திருக்கு பாருங்களேன். அது எப்படி சர்ச்சில் அவன் மட்டும் பெரிய ஆளு, அவன் மட்டும் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோராகு என்கிற ஒரு மனிதன் எழும்பி இப்ப 250 பேரை தன்னுடைய பக்கமா கொண்டு வந்தான். அந்த 250 குறித்து வேதம் சொல்லுது, 250 பேரும் முக்கியமானவங்க, பெரிய பெரிய தலைவர்கள். நீங்கள் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருக்கிறாரே, இப்படி இருக்கிற கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? 2வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர். யாராமா? சத்தமா சொல்லுங்க. பிரபலமானவர்கள். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 20 லட்சம் பேர்லயும் பிரபலமான, எல்லாருக்கும் தெரிஞ்ச, இவங்க சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. இந்த 250 பேரும் உள்ளுக்குள்ள போனா ஒரு பெரிய கலகமே வெடிச்சிடும். அந்த மாதிரி 250 பேரை இந்த கோராகு அப்படின்ற மனுஷன் தன் வசமா சேர்த்து கொண்டு இப்ப மோசேக்கு விரோதமா எழும்பிட்டான். ஆனா மோசே இந்த இடத்துல ஒண்ணு செய்யறாரு. 4வது வசனம், மோசே அதை கேட்ட போது முகம் குப்புற விழுந்தான். நல்லா கவனிங்க, இதுல ஒரு பெரிய விஷயத்தை நீங்க கத்துக்கணும். உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு விரோதமா ஃபைட் பண்ண வரும்போது, வேலை ஸ்தலத்தியா இருக்கலாம், எங்கயா இருக்கலாம், நீங்க உடனே போய் எங்க விழணும் சொல்லுங்க? கர்த்தர் சமூகத்துல முகம் குப்புற விழணும். அதுதான் உங்களுடைய வெற்றி, அதுதான் உங்களுடைய உயர்வு. ஆனா சிலருக்கு அது தெரியவே தெரியாது. நீ 280 பேரை கூப்பிட்டியா? இப்ப பாரு, நான் ஒரு அனௌன்ஸ் பண்றேன், 2000 பேரை கூப்பிடுறேன், 4000 பேரை கூப்பிடுறேன். நீ வக்கீல்கிட்ட போனியா? நான் பாரு ஜட்ஜே எங்க பக்கத்து வீட்டு ஆள் தான். நீ என்ன இன்ஸ்பெக்டர்கிட்ட போனியா? நான் பாரு கலெக்டர்ட்டே போவோம் பாரு. அப்போ நம்ம நிறைய பேரு இந்த பிரச்சனைகள் பண்ணுவதற்கு மனிதர்கள் வரும்போது அவங்க ஒரு ஆட்களை கூட்டிட்டு வந்தா அவங்கள விட பெரிய ஆட்களை நம்ம தேடுறோம். நம்ம நிறைய பேர் ஜாம் பண்ணும்போது கூட அப்படி ஜாம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், எனக்கு கலெக்டர் ஒரு உத்தரவு வரட்டும் ஆண்டவரே, உதவி வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜாம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ எப்படியாகிலும் நம்ம மனசு என்ன நினைக்குதுன்னா, அவங்கள விட பெஸ்டானவங்களை நம்ம கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா அவன் ஆஃப் ஆயிடுவான். நான் சொல்றேன், அது நடக்கவே நடக்காது. நீ இப்படியே மாத்தி மாத்தி சண்டை தான் போட்டிருக்கணும். அதற்கு மாறாக ஒரே ஒரு வழி, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்களுக்கு முன்பாக வேதம் சொல்றது, அவர்கள் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அப்போ உங்க வேலை ஸ்தலத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, உங்களுடைய திருச்சபையில, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் கூடிட்டாங்கன்னா நீங்க அந்த பக்கத்தை பார்க்கவே கூடாது. இந்த மோசையை மாதிரி அதை கேட்ட போது முகம் குப்புற விழுந்தான். நேர கர்த்தர் சமூகத்துல விழுந்துருங்க, மற்றதெல்லாம் கர்த்தரே பார்த்து கொள்ளுவார். ஆமென். இந்த கோராகின் கூட்டத்தார் எல்லாரும் எழும்பி இப்ப மோசையோட ஃபைட் பண்ண உடனே, மோசையை முகம் குப்புற விழுந்த உடனே கர்த்தர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி பரவாயில்ல, நீங்க எல்லாரும் 250 பேரும் உங்களுடைய கைகளிலே தூப கலசத்தை பிடிச்சிட்டு நீங்க ஆண்டவருக்காக பணிவிட செய்ய வாங்க, பார்க்கலாம் ஆண்டவர் யாரை அங்கீகரிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த டைம் இல்லாதனால வேகமா உங்களுக்கு சம்பவத்தை பற்றி சொல்றேன், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அப்போ ஆண்டவருடைய கோபம் அந்த கோராகையும் கோராகனுடைய கூட்டத்துக்கு மேல எழும்புது. என்ன, என் பிள்ளையினிடத்துல நீங்க வாக்குவாதம் பண்றீங்களா? என் பிள்ளைக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடனே கர்த்தர் அவங்க மேல கோபப்பட்டு சொல்றாரு மோசையை பார்த்து, இவங்க அத்தனை பேரையும் இப்பவே நான் அழிச்சிருவேன். உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்றாருன்னா, மோசே, ஆண்டவரே அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, ஆண்டவரே அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, தெரியாம பண்ணிட்டாங்கப்பா, மன்னிச்சு விட்டுருங்கப்பா. உடனே ஆண்டவர் சொல்ற, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, ஒரு வார்த்தையை சொல்லு, யாரெல்லாம் கர்த்தர் கோபமா இருக்கிறாரு
அந்த கோராக விட்டு வெளியே வந்துருங்க, இல்லைன்னா அவனோட மடிஞ்சு போயிருவீங்க. சொன்ன மாத்திரத்துல கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. அடுத்த நிமிஷமே பூமி தன்னுடைய வாயை பிளந்து எல்லாரையும் அமுக்கிருச்சாங்க. முதல் பூமி எதிர்ச்சி பைபிள்ல எங்க எழுதப்பட்டிருக்குன்னா அங்கதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பூமி எதிர்ச்சி எங்க தான் வந்துருச்சு சொல்லுங்க? கோராகுனுடைய கூட்டம். அப்போ பூமி அதிர்ச்சி வரும்போதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவர் கோபமா இருக்காருன்னு அர்த்தம். புரியுதில்ல? நம்முடைய தேசத்திலே இல்லைன்னா அப்படி கேள்விப்படும் போது பூமி அதிர்ச்சிகள் வந்து விஞ்ஞானிகள் பல விதமா சொல்லுவாங்க. அப்படி மாறிடுச்சு, இப்படி மாறிடுச்சு, கல் விழுந்துருச்சு, அப்படி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நான் சொல்றேன், பூமி அதிர்ச்சி வருகிறது கர்த்தருடைய கோபம். அதைத்தான் ஆண்டவர் சொல்ற. அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போது நீங்க விழிச்சிருந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த பூமியை பிளந்து அவங்கள மூடிட்டார். அப்போ மூன்றாவதாக ஆண்டவர் உங்களுக்காக எங்க வருவாருன்னா, உங்களுக்காக வழக்காடுவதற்கு கர்த்தர் வருவார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன் என்று சொன்ன கர்த்தர் 3 வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நம்பர் 1, முதலாவதாக யாரும் வர முடியாத இடத்திற்கு நான் உனக்காக வருவேன். நம்பர் 2, இரண்டாவது எல்லாரும் கைவிடும் போது நான் உனக்காக வருவேன். நம்பர் 3, மூன்றாவது உனக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லாத போது உனக்காக வழக்காட எந்த இடத்திலையும் என் தேவன் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாக, ஒரு வக்கீலாக உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு இயேசுவே வந்து நிற்பார். ஆமென் சொல்லுங்க.